பாடவாங்கண்ணா. சின்ன தாயவள் தந்தராசாவே முள்ளில் தோன்றிய சின்ன ரோசாவே. என் பேர் ரோகிணி. சொந்த ஊர் கரூர் தான். இப்போது காலேஜ் ஸ்டடீஸ்க்காக இங்கே கோயம்புத்தூர் ஷிஃப்ட் ஆகிருக்கோம். பிஎஸ்சி சைக்காலஜி எடுத்திருக்கேன். எனக்கு பர்த்லேருந்தே இப்படி தான். நான் பிறக்கும்போதே கால் பின்னாடி மடங்கி தான் இருந்துச்சு. அப்படி தான் பிறந்தேன். ஒரு 4th 5th படிக்கும் போதுலேருந்தே நான் வீல் சேர்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. எல்லார் மாதிரியும் நார்மலாக இருக்க முடியலையேன்னு தோணுச்சு. பட் இப்போ அது அப்படியே பழகிருச்சுங்கண்ணா. வீட்டுக்குள்ளேன்னு பார்க்கும்போது அவ்வளோக்கும் ஸ்பேஸ் இருக்காதுங்கண்ணா. அந்த வீல் சேர் ரொம்ப பெருசாக இருக்கும். டக்குன்னு அப்படியே பெல்ட் அடிக்கிற மாதிரியே இருக்கும். நியோ போல்ட் கிடச்சதுக்கப்புறம் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. இது போகிறதுக்கு ஸ்மூத்தாக இருக்குது. இந்த ஃப்ளையோட அட்டாச் பண்ணிட்டோம்னா அது ஒரு பைக் மாதிரி மாறிடும். ஸோ நானாகவே யாரோட ஹெல்ப்புமே இல்லாமல் வெளியே எங்கேயாவது கடைக்கு போகிறதா இருந்தாலும் ஒரு இடத்துக்கு போகிறதா இருந்தாலும் யாரோட ஹெல்ப்புமே இல்லாமல் நானே போயிட்டு வந்துட்டுருக்கேன். இப்போ காலேஜுக்கும் நானாகவே தான் போயிட்டு வரேன். இது அவ்வளோக்கா கரண்ட் பில்லும் இழுக்காது. எனக்கு மெஷர்மெண்ட் ப்ராசஸ் வந்து கரூர் கலெக்டர் ஆஃபீஸில் கூப்பிட்டு பண்ணாங்க. அப்புறம் இந்த ஈவெண்ட் வந்து சென்னை ஐஐடி மெட்ராஸில் நடந்தது. வீல் சேர் எப்படி யூஸ் பண்ணணும், போல்ட் எப்படி யூஸ் பண்ணணும் எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த வீல் சேரை பொறுத்தளவு சைடில் பேக்கில் எல்லாமே எனக்கு ஏற்ற மாதிரி அளவெடுத்து எல்லாமே கரெக்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த நியூ மோஷன் ப்ராடக்டை நான் வாங்கினப்போ ஒரு நியூ லைஃப்குள்ளேயே போன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. எங்கள் பேரண்ட்ஸ் கொஞ்சம் சென்டிமெண்ட்டாகவே ஃபீல் பண்ணாங்க. வணக்கங்க, என் பேர் செல்வி. 12வது முடிக்கிற வரலையும் நான் தான் தூக்கிட்டு போய் விடுவேன், கூட்டிகிட்டு வருவேன். என்னால் பாப்பாவால் தூக்க முடியல, பாப்பாவுக்கு 18 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நான் மனு கொடுத்துருந்தேன். நான் என்னோட எதிர்பார்ப்பு இல்லாமல் பாப்பாவை காலேஜ் போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு என்னை எதிர்பாராமல் போயிட்டு வந்துடுறான். அது ஒரு வகையில் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. வெவ்ரிட்டி கேப்டன், நியூ மோஷனுக்கு, இந்த 2 கம்பெனிக்கு எனக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். அப்புறம் காலேஜ்லன்னு பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு ரவுண்ட் கூடு அப்படிலாம் கேட்டாங்க. எல்லாருக்கும் ஒரு மாதிரி புதுசாக இருந்தது இது பார்க்குறதுக்கு. ஃப்ரீயாக இருக்க டைமில் நிறைய பாட்டு பாடுவேன். சின்ன தாயவள் தந்தராசாவே முள்ளில் தோன்றிய சின்ன ரோசாவே. நான் கட் பண்ணிடுங்கண்ணா ஒரு நிமிஷம். எங்கள் வீட்டில் ஒரு குட்டி பூனை வளர்க்குறேன். அது கூட விளையாண்டுட்டே இருப்பேன். 6:30க்கு எங்கள் அக்கா வந்துடுவாங்க. அப்புறம் கேரம் போர்ட் அந்த மாதிரி விளையாண்டுட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருப்போம். அவளால் தன்னம்பிக்கையோடு என்னால் முடியும் அப்படின்ற நம்பிக்கையோடு அவள் எல்லா இடத்துலையும் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். எங்களுக்கு அதுவே பெரிய சந்தோஷமாக இருக்குது. இப்போ காலேஜ்க்கும் நானாக தான் போயிட்டு வந்துட்டுருக்கேன். எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸாக இருக்குது. இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம்னு பார்த்தா விவ்ரித்தி கேபிட்டல் தான். அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இன்னொன்று நியூ மோஷன், ரொம்ப தேங்க்ஸ்.